சான்ஸே இல்லைங்க. பிரியாணின்னா இப்படி இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி. ஆமாங்க, உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் கிடையாது, நான்வெஜ்ஜில் அப்படி இப்படின்னு நிறைய பிரியாணி வகை போட்டு அசுத்துறோம். ஆனால் வெஜ்ஜுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணலையேன்னு எனக்கு ரொம்ப நாளாக மனசு குத்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக, ஏன் அதை விட சுவையான்னு கூட சொல்லலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். அப்படி என்னடா இந்த சங்கீதா பிள்ளை இந்த பிரியாணியில் செய்ய போகிறா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நான் செய்ய போகிறேன் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சுவைக்காத பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ ருசியான இந்த பிரியாணியை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது சின்ன ஏலக்காவாக இருக்குது. சப்போஸ் பெரிய ஏலக்காவாக இருந்தால் 3 போடுங்க போதும். மீடியம் சைஸ் 2 பட்டை எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அன்னாசி மொட்டு 2 போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஜாதி பத்திரி கம்மியாக போடுங்க, அதிகமாக போட்டால் கசப்பாக இருக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த பொடி இப்போ அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது இதுக்கு இன்னொரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க. பட் சின்ன வெங்காயம் போடும்போதும் ரொம்ப ருசியாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையும் 1/2 கைப்பிடி போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனுங்கிறது நல்லா டீஸ்பூன் நிறையா எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் நம்ம காய்கறிலாம் நிறைய போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். இதோடையே 2 டீஸ்பூன் தயிரும் போட்டுக்கலாங்க. இப்போது இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெயும் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் நார்மலாக என்ன எண்ணெயில் குக் பண்ணுவீங்களோ அதில் வேணாலும் செய்யலாம். பிரியாணி மசாலாலாம் எதுவுமே போட வேணாம். என்ன நம்ம அரைச்சோமோ அதே போதும். மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. ரீசெண்டாக கமெண்டில் கேட்டிருந்தாங்க நெய் எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹோம்மேடு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயே பண்ணுறாங்க. நான் எப்பயுமே ரெகுலராக அவங்கக்கிட்ட வாங்கிப்பேன். ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ இதே நம்ம தமிழ்நாட்டிலன்னா ஆவின் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாங்க. இதுலேயே ட்ரையாக பொடி பண்ணி வச்ச மசாலாவும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. ட்ரையாக பொடி பண்ணி போட்டோம் பார்த்திங்களா, அந்த மசாலா பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மசாலா வதங்கும் போதே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது நல்லா பெருசாக இருக்கிற தக்காளிங்க, 2 போட்டேன். சப்போஸ் சின்னதாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா போட்டால் தான் ஜூஸியாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே ட்ரையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. தக்காளி மசாலாலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இனிமேல் தேவையான காயெலாம் போட்டுடலாங்க. சின்னதாக 2 கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பட்டாணி போட்டுக்கலாங்க. இது பச்சையாக உரிச்சி எடுத்தது. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இதோடையே 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மஷ்ரூம் நான் கட் பண்ணாமல் போடுறேன், நீங்கள் கட் பண்ணிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. என்கிட்ட என்ன காய் இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே மீல் மேக்கர் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க.
இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க. மிளகா பொடி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதே மாதிரி பட்டை லவங்கம் இந்த மாதிரி மசாலாவும் போட்டிருக்கோம். அது எல்லாமே காரம் கொடுக்கும். ஸோ நீங்கள் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். இதை திரும்ப சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் சரியாக பண்ணலைன்னா ரொம்ப காரமாக இருக்கும், சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ மசாலா காரம் கம்மியாக போடுங்க. காய் எப்போ போட ஆரம்பிச்சோமோ அந்த டைமே அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ கிளறும் போதும் மீடியமாக அடுப்பணலை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த காய் 50% இதிலே வெந்துடணுங்க. இந்த மசாலாலாம் அப்படியே இந்த மஷ்ரூம்லேயும் காயிலையும் நல்லா பிடிச்சிடணும். கிளறிட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா வேகட்டும். இதுலேயே ஒரு வெஜ்ஜு ஸ்டாக் க்யூப்ஸ் போடுறாங்க. விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். வெஜ்ஜு ஸ்டாக் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஈவன் நீங்கள் வெஜ்ஜு ஸ்டாக்கும் போடலாம், இல்லை சிக்கன் ஸ்டாக்கும் போடலாம். இது ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த ஸ்டாக்லேயே உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்படியே இருக்கட்டுங்க. இதெல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அப்படியே மசாலா வாசனையும் சூப்பராக இருக்குது. எண்ணெயும் புரண்டு மேலே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதுங்க. இனிமேல் தண்ணி ஊற்றிடலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. அதாவது இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. அதே மாதிரி உங்கள் மசாலாவை பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்கிற மசாலாவில் ரொம்ப ஜூஸியாக இருந்தால் தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் தயிரில் இருந்தெல்லாம் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லைங்களா? ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிற மசாலா கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது அடுப்பணலை நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. சும்மா வாசம் வீடு பூரா அடிக்குது இப்பயே. ஆஹா, இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் அரிசி போட்டுடலாம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸையும் இதிலே போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அரிசியை உடைக்கக்கூடாது, சும்மா லேசாக கிளறி கொடுங்க. உப்பு 1 கல் தூக்கலாக போடுங்க. அப்போ தான் இந்த சாதம் வெந்துட்டு வரும்போதும் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு பிரியாணி நல்லா சுருன்னு சூப்பராக இருக்கும். இப்போது அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். இது நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி அப்படியே லேசாக கிளறி கொடுக்கலாம். அப்படியே விட்டுடுங்க. இப்போது இந்த தண்ணிலாம் அப்படியே கொஞ்சம் இழுக்கட்டும். அடுப்பணலை மீடியமாகவே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸும் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், முன்னே இருந்ததை விட தண்ணிலாம் அப்படியே நல்லா சுண்டி இருக்குது. இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம தம் போடணும். அப்போ தான் அடி பிடிக்காது. எல்லாம் ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டோமா? இப்போ அப்படியே சரிசமமாக பண்ணி கொடுத்துருங்க. இனிமேல் தம் போட்டுடலாங்க. இப்போ பெரிய அடுப்பில் இருக்குது. நான் சின்ன அடுப்புக்கு இப்போ மாற்றிடுறேன். தம் போடும்போது எப்பயுமே சின்ன அடுப்பில் தாங்க போடணும். ஸோ சின்ன அடுப்பை பற்ற வச்சு இங்கே பாருங்கள், கம்மியான அனலில் வச்சுட்டேன். சின்ன அடுப்புலையும் வச்சாச்சு. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போது 12 நிமிஷம் இது தம் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். தம் போட்டு 12 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக கமன்னு வாசனைங்க. அப்படியே பிரியாணி பார்க்கவே சும்மா அப்படி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே சாதம் பாருங்கள், அப்படியே தூக்கி நிற்கிது. இதுதாங்க ஒரு பிரியாணியோடைய அவுட்புட்டே. இப்போ அப்படியே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள், சாதம் அப்படியே மலர்ந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே தூக்கி நிற்கிது இல்லை? இப்படி இருந்தால் தான் சாதம் சாஃப்டாக வெந்திருக்கும், உதிரியாகவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது கிளறி கொடுத்துடலாங்க. அப்படியே ஓரமாக வச்சு கிளறி கொடுக்கலாங்க. பிரியாணி நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. நம்ம அரைச்சி போட்ட மசாலா அப்படியே எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஜூஸியாக உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுங்க பாருங்கள், ட்ரையாக இல்லாமல். பிரியாணினா இப்படி இருக்கணுங்க. வாவ், சூப்பராக மணக்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக சும்மா ஜம்முன்னு ஜோராக ரெடியாகி நிற்கிது நம்ம வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி இந்த பிரியாணியில் அவ்வளோ வெஜிடபிள் போட்டிருக்கோம். இப்போது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி என்ன சங்கீதா நீ இதில் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக மசாலா தாங்க. ஸோ இதுக்கு மசாலா நம்ம பொடி பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது விஷயம். அந்த மாதிரி பண்ணி போடும்போது தான் இதோடைய டேஸ்ட்டே தனின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பிரியாணியோடைய கலர் பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் ஒரு டார்க் கலராக இருக்கும். ஸோ அந்த மசாலா நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரியாணிக்கும் நான் சேம் சொல்ல மாட்டேன். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் நான் ஜூஸியாக இருக்குன்னு சொன்னேன். அதாவது சாதம் ட்ரையாக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் சொத சொதன்னு அப்படியே மசாலாலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது வெஜிடபிள் பிரியாணிங்கும் போது கொஞ்சம் மசாலா இருந்ததுன்னா சாப்பிடும்போது ருசி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசியில் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த பொருட்கள் போட்டிருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியம். மசாலா மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா எதுலேயுமே நல்லா இருக்காது. அளவாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி குவான்டிட்டி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களும் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும் ஒவ்வொன்றும். இந்த சாதமும் வெந்திருக்கு பாருங்கள், அங்கே தான் இருக்குது விஷயம். ஸோ சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தான் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அப்படியே வரன்னு இருக்கும், 2வா 3வா சாப்பிட்டு அப்படியே முழுகும் போது கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சாதம் வெந்திருக்கா, இப்படி இருக்கணும். அதே சமயத்தில் சாதம் உதிரி உதிரியாகவும் இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி சாதம் உதிரி உதிரியாக வரணுன்னா ஒன்றும் பழைய அரிசியாக இருக்கணும், இன்னொன்று நீங்கள் வைக்கிற தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, மசாலாவும் கரெக்டாக இருக்கணும். மசாலானா வெங்காயம், தக்காளி, தயிர் இந்த பொருட்களும் அளவாக இருக்கணும். அளவு கூடி போனால் கண்டிப்பாக குலையும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். இதே சேம் அளவுகளோடு நீங்கள் சீரக சம்பா அரிசியிலே செய்யலாம். இதை விட இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். எப்பயுமே என்னை பொறுத்த வரையிலும் பாஸ்மதி அரிசியை விட சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்யும் போதும் ரொம்ப வாசனையாக இருக்கும், திகட்டாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம தம் போடுற டைமும் இருக்குது. ஸோ 1/2 கிலோ அரிசிக்கு இன்றைக்கி நான் 12 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். இதே நீங்கள் 1 கிலோ அரிசியாக இருந்தால் 14 நிமிஷம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற பாத்திரமும் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து நம்ம செய்யும் போதும் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதை விட அதிகமான சுவையில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த பிரியாணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஸோ நான் எங்கெல்லாம் காரம் போட்டேனோ ப்ளீஸ் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டேன்னா நீங்கள் இதே காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்னா 1 பச்சை மிளகா போடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னா கண்டிப்பாக காரம் மசாலாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நான் 3 லவங்கம் போட்டேன்னா நீங்கள் 2 லவங்கம் தான் போடணும். ஸோ ஸ்பைசஸ் அதிகமானால் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் திரும்ப திரும்ப இது சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் எல்லாரும் இருப்போம், பெரியவங்களும் இருப்போம், சின்னவங்களும் இருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம செய்யணும். நான் சொன்ன அளவுகளை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதே மாதிரியாக உதிரி உதிரியாக ஜூஸியாக வரும் பிரியாணி. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க எப்படி பிரியாணி சுவையாக செய்கிறதுன்னு, அதுவும் வெஜிடபிள் பிரியாணியை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போது ரைஸு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்டு பார்த்துருவோமா? வா, அப்படி இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்ட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த சாதம் சாஃப்டாக இருக்குங்க, அவ்வளோ ருசியாக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. பிரியாணின்னா இப்படி இருக்கணும். அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க விஷயம், சரியான மசாலாங்க. நான் சொன்ன மாதிரி மசாலாவை அரைச்சி போடுங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. இன்றைக்கி நான் வெஜிடபிள் வச்சு செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் சிக்கன் மட்டன் வச்சும் இதே மாதிரி மசாலாவோடு செய்யலாம். எண்ணெயிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. வா, அந்த நெய் மனம் அப்படியே சூப்பராக இருக்கு. மெயின் மசாலா தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கணும் தான் இருக்க. இப்போ ஆனியன் ரைத்தாவோடையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தலாம். கை நிறைய எடுப்புங்க, வாய் நிறைய சாப்பிடுவோம். வா, சூப்பராக இருங்க, சான்ஸே இல்லை. எப்பயுமே பிரியாணின்னா இந்த ரைத்தா வேணும். ஸோ அது ரெண்டுக்கும் காம்பினேஷன் இருக்கே, சும்மா அல்டிமேட்டாக இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட கண்டிப்பாக இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக வரும். இதுக்கு மேலே சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.